வணக்கம். நான் வழக்கறிஞர் ஏழுமலை, மாதவரம் தொகுதி, திருவள்ளூர் மாவட்டம் மாநில ஒருங்கிணைப்பாளராக நாம் தமிழர் கட்சியில். இன்னைக்கு இருக்கிற அரசியல் கட்சிகள்லாம் எதை பேசினால் இந்த மண்ணில் அரசியல் நடத்த முடியாது என்று நினைத்தார்களோ, எதை பேசினால் இந்த மண்ணில் வாக்கு வாங்க முடியாது என்று நினைத்தார்களோ, எதை பேசினால் நம்முடைய அரசியல் வெல்லாது என்று நினைத்தார்களோ, அவர்களெல்லாம் இன்று இதை பேசினால்தான் இனிமேல் நாம் அரசியல் நடத்த முடியும் என்ற நிலைப்பாடுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். யாரால? அண்ணன் செந்தமிழன் சீமானுடைய தமிழ் தேசிய அரசியலால் அந்த அரசியலை தாங்கிக் கொள்ள முடியாமல், அந்த அரசியலை எதிர்க்க முடியாமல், அந்த அரசியலை யாரும் நகர்த்த முடியாது என்ற கோட்பாட்டை தெரிந்து கொண்டு இந்த அரசியலுக்கு, சீமான் அவருடைய அரசியலுக்கு எதிராக நாம் அந்த தமிழ் தேசிய அரசியலை, அந்த வாக்குகளை நாம் பிரிக்க வேண்டும். அந்த வாக்குகளை பிரிக்க வேண்டும் என்றால் நாம் அந்த அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்ற நிலைக்கு இன்று திராவிட கட்சியில் தள்ளப்பட்டிருக்கிறது. இதுதான் அண்ணன் செந்தமிழன் சீமான் என்ன செய்து விட்டார் என்று கேட்டார்கள் அல்லவா? அந்த கேள்விக்கான பதில் இன்று பிறந்திருக்கிறது. அந்த பதில், அதற்கு காரணம்தான் இன்றைக்கு நான் சொல்லுகின்ற இந்த பல கட்சிகள் இன்று இந்த திராவிட கட்சிகளால் உருவாக்கப்பட்டு திணிக்கப்பட்டு, நீங்கள் தமிழ் தேசியம் பேசுகிறவர்கள், இந்த தமிழ் தேசியத்தை நீங்கள் அதை ஆதரித்து பேசுவது போல் அந்த தமிழ் தேசிய அரசியலை உடைத்து எடுக்க வேண்டும் என்று அனுப்பி வைக்கப்பட்டவர்கள் தான் இந்த எங்க அண்ணன் வேல்முருகன், எங்க அண்ணன் திருமாவளவன். இவங்கெல்லாம் இன்னைக்கு ரோடுக்கு வந்துட்டாங்க. ஏன் வந்தாங்க, எதுக்கு வந்தாங்கலாம் கேட்காதீங்க. இந்த திராவிட திருவாளர்கள், திராவிட கட்சிகள் போட்ட உத்தரவால இவங்க இன்னைக்கு இந்த அரசியலை முன்னெடுத்தே ஆக வேண்டும் என்ற நிலைமைக்கு வந்து விட்டார்கள். இதுல நடக்கிறது என்ன என்ற செய்திகள் தான் உங்களுக்கு நீங்க தெரிஞ்சுக்கணும். ஐயா வேல்முருகன், நாம அவரை எதுவும் குறை சொல்ல முடியாது. அவர் தமிழ் தேசிய அரசியல் உணர்வு கொண்டவர் என்றதில் அது எந்த விதமான மாற்றமும் இல்லை. அதை நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. தமிழ் தேசிய அரசியலை பேசக்கூடியவர். இது எல்லாம் அவர்கிட்ட இருந்து நாங்கள் மறுக்கலை. ஆனால் அந்த அரசியலை இவர் எங்கிருந்து செய்து கொண்டிருக்கிறார் என்பதைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம். இவர் என்ன பண்றாரு கொஞ்சம் பாருங்க. நீங்க தேர்தல் நிற்கிறார். தேர்தல் நிற்கும் போது இவரால் தனித்து நின்று அரசியல் பண்ண முடியல. ஒரு தொகுதிக்கான அரசியலை கூட இவர் முன்னெடுக்க முடியாமல் தேர்தல் அரசியல் நிற்கும் போது இவருக்கென்று ஒரு தனி சின்னம் வாங்கி நிக்கல. திமுகவுடைய உதயசூரியன் சின்னத்துல தான் என் அண்ணன் போய் நிற்கிறார். அப்போ இந்த இவருடைய தனி கட்சின்ற கோட்பாடு எதுக்கு? அந்த கோட்பாடே உடஞ்சு போச்சே. அப்போ நீங்கள் எதுக்கு இந்த தனி கட்சி தேவை? நீங்கள் திமுகவோட போய் சேர்ந்துடலாம். அந்த சின்னத்தை வச்சிங்கன்னா அவன் அந்த கொஞ்ச நாள் முன்னாடி இந்த சேகர்பாபு கேள்வி கேட்டார் இல்லையா சட்டமன்றத்தில், வாய மூடியா நீ என்ன பெரிய இதுவான்னு கேட்டார்ல. ஏன் கேட்டார் தெரியுமா? அந்த உதயசூரியன் சின்னத்தில் நின்று தானே வாக்கு வாங்கி ஜெயிச்ச, நாங்கள் போட்ட ஓட்டு பிச்சையில் தானே ஜெயிச்ச, அதனால உனக்கு என்ன பேசுறது, நீ என்ன பேசுறது, உனக்கு என்ன வீராவாசம் இருக்குது அப்படின்னு அன்னைக்கு சேகர்பாபு கேட்டார். அதே கேள்வியை முதலமைச்சரும் ஆமா சேகர்பாபு சொன்னதில் என்ன தப்பு அப்படின்னு, எவ்வளவு பெரிய அசிங்கம், எவ்வளவு பெரிய அவமானம், இவ்வளவு பெரிய அவமானத்தையும் தாங்கி கொண்டு நீங்க இன்னும் திமுகவுக்கு போய் அவங்க சொல்றதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்கன்னா, இதுல வேற எங்க அண்ணன் தம்பிங்க எங்களா கூட இருந்தவங்களாம் வேற உங்களா கூட வந்திருக்கிறாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப வருத்தமான செய்தி. எங்க அண்ணன் தம்பிங்கெல்லாம் உங்களா கூட வந்திருக்கிறாங்க. சரி, வந்தவங்கெல்லாம் நீங்கள் வரவேற்குங்க, அவங்க வச்சு கட்சி நடத்துங்க. அது யாரும் எதிர்க்கலை. சில அரசியல்கள்லாம் அப்படிதான், நகர்வுகள்லாம் அப்படிதான் போவோம். ஆனால் அவர்கள் சொல்லுகிற அரசியலை நீங்கள் நடத்துறீங்க பாரு, அதுதானே நீங்கள் செய்கிற மிகப்பெரிய தவறாக நாங்கள் பார்க்குறோம். உங்கள் அரசியல் என்னவோ அந்த அரசியலை நீங்கள் நடத்தணும். ஆனால் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியிலேருந்து வந்தவங்க சொன்னாங்கன்றதுக்காக நீங்கள் ஒரு அரசியலை முன்னெடுக்கிறீங்க. அவங்க சொல்றதை நான் செய்கிறேன் அப்படின்னா அது என்னென்ன அரசியல்? அண்ணன் வேல்முருகன் அவர்களே, அவங்க
புலி படத்தை போடுங்க கொடியில அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதனால நான் புலி படத்தை அந்த கொடியில போட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாரு. நாங்க என்ன கேட்குறோன்னா, இன்னைக்கு நாம் தமிழ் கட்சியிலேருந்து தம்பிகளை வந்துட்டாங்க, அவங்க புலி கொடியில புலி போடுன்னு சொல்றாங்க. சரி, நீங்க போடுறீங்க. நாளைக்கு மறுநாள் நீங்க பாட்டாளி மக்கள் கட்சின்னு வந்தீங்க இல்லையா, அங்கிருந்து சில பேர் குடிபெயர்ந்து உங்ககிட்ட வருவாங்க. அவங்க சொல்லுவாங்க, அண்ணே இந்த மாம்பழத்தை வந்து இந்த கொடியில போடுங்கண்ணே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்க புலிக்கு பக்கத்துல ஒரு மாம்பழத்தை போட வேண்டியது வரும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, திமுகவிலேயே அண்ணா திமுகவில் இருந்து பிடிக்காதவங்க வருவாங்க. அவங்க வந்து சொல்லுவாங்க, அண்ணா நாங்கெல்லாம் திமுக உங்களுக்கு பிடிக்கல, உங்ககிட்ட வந்துட்டோம், அதனால இந்த நாங்கள் அண்ணா திமுக வந்து அந்த ரெட்டை இலையை கொஞ்சம் அதில் உள்ள போட்டிங்கன்னா போட்டிங்கன்னா நல்லா இருக்குண்ணே அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்க சொல்லுவாங்க, திமுக வந்து வந்தவன், ஆனால் நாங்கள் திமுக வந்து சேர்ந்துருக்குறோண்ணே, எங்கள் அந்த உதயசூரியனை கொஞ்சம் உங்கள் கொடியில் போட்டுருங்கண்ணே அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ணன் வேல்முருகன் அவர்கள், இதெல்லாம் போட்டிங்கன்னா உங்கள் கொடி எப்படி இருக்கும்? அது புலி கொடியாக இருக்குமா, இல்லை மாம்பழம் கொடியாக இருக்குமா, இல்லை ரெட்டலையாக இருக்குமா, இல்லை உதயசூரியன் கொடியாக இருக்குமா? உங்கள் கொடி ஃபுல்லாக எல்லாம் சின்னமாக தானே இருக்கும். இத்தனை ஆண்டுகள் கழித்து உங்களுக்கு வந்து புலி போடணும்னு என்ன வருது? இது இப்பெல்லாம் இடையில வரக்கூடாதுன்னு, இதெல்லாம் ஆதியிலிருந்து வரணும். ஆதியில் என்ன வருகிறதோ அதுதான் அந்த வரின்னு சொல்லுவாங்க. அது கொள்கை கோட்பாடு இதையெல்லாம் முழு எழுச்சியோட அது வரும்போது தான் இதெல்லாம் அங்கே சரியா வந்து நிற்கும். ஆனால் இடையில வந்து இதெல்லாம் நீங்க போடும்போது அது யாருக்காகவோ நீங்க வேலை செய்யறீங்க. இங்கே இவங்க புலி போடுறதுக்காக புலி வேலை செய்யறீங்க. திமுக காரன் சொல்றேன், அந்த தமிழ் தேசியத்தை உடைக்கணும்னா உனக்கு அடுத்தது ஒரு எம்எல்ஏ சீட்டு நாங்க கொடுக்கணும்னா, நீங்க வந்து சட்டமன்ற உறுப்பினராக அடுத்த தேர்தலில் வரணும்னா நீங்க போய் தமிழ் தேசிய அரசியலை வந்து உடைக்கிற வேலையை பாருங்கன்னு அவங்க கட்டளையிட்டு இருப்பாங்க. அதனால நீங்க வந்து அந்த அரசியலை வந்து நடத்துறீங்க அப்படின்னு கூட நாம எடுத்துக்கலாம். அது மாதிரி பழமொழி சொல்லுவாங்க, புலியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிற கதையா. அதை மாதிரி அண்ணன், நீங்க நாம் தமிழ் கட்சி புலியை பார்த்து நீங்க சூடு போட்டுக்காதீங்க. அது உங்களுக்கு சரியான அரசியலா எங்களுக்கு படலை. அதனால தமிழ் தேசிய அரசியல்னா தமிழ் தேசிய அரசியலை நடத்துங்க, இல்ல திராவிட அரசியல்னா திராவிட தேசிய அரசியலா நடத்துங்க. ஏற்கனவே எங்க அண்ணன் அவர் தம்பி விஜய்க்கு தெளிவா சொல்லிட்டாரு, ஒண்ணு இந்த பக்கம் நில்லு, இல்ல அந்த பக்கம் நில்லு, நடுவில் நின்னா எவனா வரம் போறவங்களாம் அடிச்சுட்டு போயிடுவான் அப்படின்றத அவருக்கு சொன்ன மாதிரியே எங்க அண்ணன் உங்களுக்கும் சொல்ல வேண்டிய காலகட்டாயத்துல உருவாக்குறீங்க. அதனால இந்த அரசியலை வந்து நீங்க முன்னெடுக்கிறது சரியில்லை. இதை வந்து நீங்க சரி பண்ணிக்கங்கன்னா ஏதாவது ஒன்றை வந்து நீங்க முன்னெடுங்க. என்ன, எங்களுக்காக முன்னாடி நீங்க அரசியலுக்கு வந்தவங்க, நீங்க முன்னோடிங்க, உங்களுக்கு தெரியாது எதுவும் இல்லை. நாங்க வந்து அப்புறம் இப்போ உங்களுக்கு பிறகு வந்தவங்க, எங்களுக்கே இவ்வளவு தெரியும் போது உங்களுக்கு எவ்வளவு தெரியணும். அதனால புரிஞ்சுக்கிட்டு வருங்காலத்துல ஒரு நல்ல அரசியலை எடுங்க. இதை நீங்க சொன்னதை நாங்க கேட்டோம். அதாவது எது நடக்காதோ அதை சொல்றீங்க. நான் திமுகவை ஒரே ஒரு பதிவு பண்ண நான் என்னவோ எல்லாரும் எல்லாம் சொல்றாங்க, திமுகவில் போய் ஒத்த சீட்டுக்கு 2 சீட்டுக்காக போய் அவர் நிற்கிறாரு, அதனால தான் வந்து இவர் திமுகவுக்கு வந்து சப்போர்ட் பண்றாரு, திமுகவுக்கு போய் முட்டு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்றாங்க. அதனால் நான் இன்னைக்கு நேரடியாக பதிவு பண்றேன், திமுக தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் நடந்தது இனப்படுகொலை தான் என்ற தீர்மானத்தை நிறைவேற்றிவிட்டால், பதிவு செய்து விட்டால், நான் இந்த தேர்தலில் சட்டமன்ற உறுப்பினராக நிற்பதற்கோ எனக்கு சட்டமன்றமாக உறுப்பினராக வர வேண்டும் என்றதை நான் என் மனதில் இருந்து அப்புறப்படுத்தி விடுகிறேன் என்று நீங்க சொல்றீங்க. சரியா சொல்றீங்க, அது நடக்காதுன்னு உங்களுக்கே தெரியும். அவங்க இனப்படுகொலை 4 வைக்கிற எங்க பதாகையே வைக்கிறதுக்கு அவங்களுக்கு அவ்வளவு பயமா இருக்குது, அவ்வளவு அவங்கள என்னமோ அச்சுறுத்தலா இருக்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அதனால நீங்க சொல்றது அங்க நடக்காதுன்னு ஏன்னா தேவையில்லாதெல்லாம் நீங்க பேசிக்கின்னு அவங்க கிட்ட போய் இதை போடுங்க, இனப்படுகொலை நாள் பதிவு பண்ணுங்க. அப்படியே பண்ணணும்னா கருணாநிதியே பதிவு பண்ணிருக்க மாட்டாரா? கருணாநிதி பதிவு பண்ணாத்தியா போய் ஸ்டாலின் வந்து பண்ணிட போறாரு? அது வேற அரசியல். தமிழ் தேசிய அரசியலுக்கும் தமிழ் இனத்துக்கும் தமிழ் மொழிக்கும் தமிழ் பண்பாட்டுக்கும் தமிழ் கலாச்சாரத்துக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு அரசியல் எதுன்னா அது திமுக அரசியல் தான். அதனால நீங்க இந்த சும்மா தேவையில்லாம இந்த பேச்செல்லாம் பேசி அதுக்கு நேரத்தை வீணடிக்காதீங்கன்றது தான் எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். அதுபோல எங்க அண்ணன் திருமாவளவன் பேசுறாரு,
அவர் என்ன பேசுறாருன்னு பாத்தீங்கன்னா, ஈழ அரசியலை பேசுவதால் தமிழ்நாட்டில் எந்த லாபமும் இல்லை. அவருடைய கணக்கு இதுதான். தமிழ்நாட்டில் நம்ம ஏன்டா இதை போய் பேசணும்? அதாவது வாக்கு சதவீதம் இங்க வந்து ஈழ அரசியல உயர்ந்துடுமான்னா வாக்கு சதவீதமும் உயராது. அதனால இந்த அரசியல நமக்கு எதுக்கு? பொதுவா நம்ம பேசிட்டு போயிடுவோம். அவங்க தொண்டர்களுக்கு, மக்களுக்கு இல்ல. மக்கள் அதை கேட்க மாட்டாங்கன்னு வச்சுங்க. அவர்கிட்ட இருக்கிறாங்களே தொண்டருங்க, அவங்க தமிழின பற்றாளர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து நம்மளை எதிர்த்திடக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக கொஞ்சம் அப்படி நெளிவு சுழிவா தன்னுடைய காயை அப்படி நகர்த்தி அந்த திராவிட அரசியல் இருக்குது இல்லையா, திராவிட அரசியலுக்கு முட்டு கொடுக்கிறார். அதாவது இப்போ இவங்க எல்லாம் அதுதான், அண்ணன் வேல்முருகனா இருந்தாலும் சரி, அண்ணன் திருமாவளவன் இருந்தாலும் சரி, திராவிட அரசியலுக்கு இன்று முட்டு கொடுத்து கொண்டிருக்கிற வேலையை மிக சரியாக மிக நேர்த்தியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இவர் இந்த நேரத்தில் நாங்கள் இவருடைய செய்கைகளை வைத்து நாங்கள் பதிவு செய்கிறோம். அதனால் இப்போ நீங்கள் பேசுகிற அவங்க ஏன் இதனால் எந்த பயனும் இல்லை, இதனால் எந்த வாக்கு வங்கியும் உங்களுக்கு இல்லை, பிறகு ஏன் அதை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க? நீங்கள் இதை அதை பற்றி பேசவே வேணாமா? அதுக்காக வந்து மே 18 நாளில் ஒரு இது இப்போ சொல்லுவாங்க, ஐ வாஷ் பண்ணுவாங்க தெரியுமா, அதை மாதிரி ஒரு ஐ வாஷ் பண்ணுறதுக்காக நீங்கள் ஒரு மே 18 கூட்டம், எங்கள் அண்ணன் வேல்முருகன் அவர் மே 18 ஒரு கூட்டம், அந்த தெருமுருகன் காந்தி அவங்க ஒரு மே 18 வைகோ வச்சு ஒரு கூட்டம். இந்த நாடகத்தை எல்லாம் நீங்கள் போடுறது மிக தெல்ல தெளிவாக மக்களுக்கு தெரியுது. எல்லாரும் இந்த திமுக ஸ்டாலினுக்காக முட்டு கொடுக்கறதுக்காக எல்லாம் இந்த தமிழ் தேசிய அரசியல் வாக்குகளை எல்லாம் நீங்கள் எப்படியாவது உடைத்து எடுக்க முடியுமா? இவர்களை வைத்து என்ன அரசியல் நடத்துறாரு தளபதி ஸ்டாலின் அவர்கள். மக்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும், இங்கே என்ன அரசியல் நடக்கிறது தெரிஞ்சுக்கணும். உண்மையான அரசியல் யாரு, தமிழர்களுக்கான அரசியல் தலைவர் யாரு, தமிழ் மக்களுக்கான அரசியல் தலைவர் யாரு, தமிழ் மொழிக்கான அரசியல் தலைவர் யாரு, தமிழ் இனத்துக்கான அரசியல் தலைவர் யாரு அப்படின்றதெல்லாம் அண்ணன் செந்தமிழான் 15 ஆண்டு காலமாக எந்தவித சமரசமும் செய்து கொள்ளாமல் இன்று வரை எடுத்த கொள்கையில் ஒரே கொள்கை, எந்த கட்சியுடனும் திராவிட கட்சிகளுடனும் மத்திய கட்சிகளுடனும் எந்த கட்சிகளுடனும் சமரசம் செய்து கொள்ளாமல் கூட்டணி இல்லாமல் அவர் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்றால் இந்த தமிழ்நாட்டில் எப்படியாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திவிட முடியுமா? இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நல்ல அரசியலை கொண்டு போய் சேர்க்க முடியுமா? இந்த இனத்துக்கான அரசியலை கொண்டு போய் சேர்க்க முடியுமா? இந்த மக்களுக்கான தேவைகளை நாம் எப்படியாவது பூர்த்தி செய்ய முடியுமா? இங்கு இருக்கின்ற இயற்கை வளங்களை எப்படியாவது காப்பாற்ற முடியுமா என்று போராடி கொண்டிருக்கிற ஒரே தலைவர் அண்ணன் செந்தமிழன் சீமான் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன். புரிந்து கொள்ள வேண்டும் என்பது என்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, எல்லாரும் இந்த சின்ன சின்ன கட்சிகள்லாம் திமுகவுக்கு 3 பக்கமும் இந்த முக்கொம்பு மாதிரி 3 பக்கமும் நின்று முட்டு கொடுக்குற வேலையை அண்ணன் திருமாவளவன் ஒரு முட்டு கொடுக்குறாரு, அண்ணன் வேல்முருகன் ஒரு முட்டு கொடுக்குறாரு, அந்த பக்கம் வைகோ ஒரு தலைமையேற்று ஒரு முட்டு கொடுக்குற வேலையை இன்னைக்கு திமுகவுக்காக செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அரசியல் இனியும் வெல்லாது. இனி இந்த மண்ணில் இளைஞர்களுக்கான மாணவர்களுக்கான தமிழ் தேசிய அரசியல் தான் வெல்ல முடியும் என்பதை இந்த நேரத்தில் நீங்கள் அனைவரும் தெரிந்து கொண்டு முட்டு கொடுக்கிற வேலையை நீங்கள் நிறுத்துங்கள் என்பதை நாங்கள் உங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொள்கிறோம்.